நம்ம ராசிபுரம் ஏவிஎம் ஸ்டோர் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது குழம்பு மிளகாத்தூள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 நாளைக்கு முன்னால் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வறுத்து அரைச்சோம். 40 கிலோ அரைச்சோம். அது எல்லாமே காலி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக அரைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வறுத்துட்ருக்கேன். இப்போ மல்லி வந்து 10 கிலோ வறுத்து ரெடியாக இருக்குது. 20 கிலோ மிளகா வந்து காய வச்சுருக்கோம். அதுவும் ரெடியாக இருக்குது. 2 நாளாக காஞ்சிடுச்சு மிளகா நல்லா. இப்போ அடுத்தது மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் கடுகு, வெந்தயம் எல்லாமே வறுத்துட்ருக்குறோம் ஒன்று ஒன்றா. இதெல்லாம் நல்லா செவக்க நம்ம கை விடாமல் வறுத்து எடுக்கணும். கை விட்டோம்னா ஒன்று குத்தியாக வெந்துடும் பருப்போ ஜீரகமோ எதுவுமே. ஜீரகம்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கலரும் மாறும், வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம எடுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். கடைசியாக பெருங்காயம் கலந்து 2 அளவு நல்லா நைஸாக அரைச்சி ஆற வச்சு பாக்கெட் பண்ணிட்டோம்னா குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆயிரும். இது இல்லாமல் நம்ம வந்து சிக்கன் மசால், மட்டன் மசால், பிரியாணி பொடி, கரம் மசால், சில்லி சிக்கன் மசால், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கூட்டு மாவு, பருப்பொடி, பூண்டு பொடி, இட்லி பொடி, கொள்ளு சாதப்பொடி, கருவேப்பிலை பொடி, சீக்காத்தூள், பாசிப்பயிறு மாவு, மிளகுத்தூள், அப்புறமே வந்து பஜ்ஜி மாவு, இதுக்கு மேலே எனக்கு மறந்துடுச்சு. இன்னும் ஒரு 30 மொத்தமாக ஒரு 30 ஐட்டம் எல்லாமே நாம்ளே சொந்தமாக ரெடி பண்ணுறோம். இது இல்லாமல் ஊறுகாய் ஒரு 7 ஐட்டம் சொந்தமாக ரெடி பண்ணுறோம். வேணுங்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க கடையில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. டைம் இல்லாதவங்க தேவைன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அனுப்பிச்சி வச்சுருவோம். இப்போ வறுத்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 40 கிலோ அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வறுத்துட்ருக்கோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா சைவத்துக்கும் போடலாம், அசைவத்துக்கும் போடலாம், பொரியலுக்கு, எல்லா குழம்புக்கும் என்ன சமையல் செஞ்சாலும் இந்த குழம்பு மிளகாத்தூள் போடலாம். இது வந்து 6 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே செயற்கையாக கலரோ எதுவுமே சேர்க்கறது இல்லை. நம்ம வீட்டில் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைப்போம். நம்ம காய வைக்கிறது மட்டும்தான் ஒரே ப்ராசஸ் இதில். அப்புறம் வறுக்கிறது, அதை தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் வந்து சைவம் அசைவம் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை வறுக்கிறேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரணும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் கருவேப்பிலை. ஏன்னா பச்சையாக இருக்குது. காய வச்சு வறுத்தோம்னா உடனே வறுபடும். இது பச்சையாக இருக்குது. மழை மோடமாக இருக்கனால கருவேப்பிலை காய வைக்க வழி இல்லை. அதனால் எண்ணெயே வறுத்துக்கலான்ட்டு பச்சை கருவேப்பிலையே வறுத்து போடுறோம். ஆனால் நல்லா மொறுன்னு வறுக்கணும். அதுதான் வேலை. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாத நம்மக்கிட்ட ஃபேன்சி ஐட்டம் நிறையா இருக்குது, வளையல்களும் நிறையா இருக்குது. தொடர்ந்து அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.